வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பகுத்தறிவு இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பகுத்தறிவுனா பகுத்து ஆய்ந்து அறிவது. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா ஆராய்ச்சி செஞ்சு அது உண்மையாக பொய்யா, இது சமுதாயத்துக்கு ஏற்றுதா இல்லையான்னு ஆராய்ஞ்சு அறிவது தான் பகுத்தறிவு. அது சார்ந்த இலக்கியங்களை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. மக்கள்கிட்ட பக்தி இலக்கியங்கள் நல்ல வரவேற்பு இருந்தது. ஏன்னா இந்த பக்தி இலக்கியங்கள் அவங்க சார்ந்த சமய கருத்துக்களையும் இறைவனை பற்றின வர்ணனைகளையும் உள்ளார்ந்த மெய்யியல் கூறுகளையும் மையமாக வச்சு எழுதப்பட்டவை. அதனால் மக்கள் அவற்றால் ஈடுபட்டு கடவுள் நம்பிக்கையில் அவங்க உண்மையான ஈடுபாடோடு இருக்கிறதுக்கு இந்த பக்தி இலக்கியம் ரொம்ப உதவியாக இருந்தது. ஆனால் அந்த பக்தி இலக்கியத்தில் பொதுமை இல்லை. அது உருவாக்கின அருளாளர்களும் அவங்க சார்ந்த சைவ சமய வைணவ அந்த சமயம் இதை பற்றின விஷயங்களை மட்டும்தான் அவங்க அவங்க எழுத்துக்கள் மூலமாக இலக்கியம் மூலமாக கொண்டு வந்தாங்களே தவிர அவங்க அந்த சமுதாயத்துக்கு வேண்டிய எந்த விஷயத்தையும் அவங்க சொல்லலை. அவங்களுடைய குறிக்கோள் பக்தியை பரப்பணும். அவங்க சமயத்தோடைய கொள்கைகளை அவங்க சார்ந்திருந்த முக்கியமான அந்த சமயம் எதை சொல்ல வருது அப்படின்றது தான் அவங்க வெளிப்படுத்த பார்த்தாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சமயம் சார்ந்த வேறுபாடுகள், சாதி சார்ந்த வேறுபாடுகள், பொருளாதார வேறுபாடுகள் இதெல்லாம் மக்கள்கிட்ட நிறைய வளர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு பூசல் வளர்ந்துக்கிட்டே இருந்ததுனால சில மெய்யியல் அறிவு பெற்ற ஆன்றோர்கள் அவங்க இலக்கியங்கள் மூலமாக பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தி இந்த சமயம் சாதி பொருளாதாரம் இதனால் மக்கள் பிளவுபடாமல் அவங்க ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பொது உடைமை கருத்துக்களை நம்பிக்கைகளை அவங்க இலக்கியங்கள் மூலமாக இந்த பகுத்தறிவு இலக்கியத்தை எழுதினாங்க. உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.